தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஊதிய வரம்பை உயர்த்த அரசு ஆலோசித்து வருகிறது. தற்பொழுது உள்ள 15,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 21,000ஆக உயர்த்த மத்திய அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வரம்பை கடந்த 2014ஆம் ஆண்டில் மத்திய அரசு உயர்த்தியது. அந்த சமயத்தில் PF ஊதிய வரம்பை 6,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக அரசு உயர்த்தியது. இந்த நிலையில் தற்பொழுது ஊதிய வரம்பு மேலும் உயர்த்தப்பட்டால் அதன் மூலம் லட்சக்கணக்கான சம்பளதாரர்கள் பயனடைவார்கள். பல ஆண்டுகளாக PF ஊதிய வரம்பை உயர்த்துவதற்கான முன்மொழிவு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது இந்த திட்டம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அனைத்து விருப்பங்களும் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான முடிவை புதிதாக ஆட்சி அமைக்கும் அரசு எடுக்க வாய்ப்பு உள்ளது. அதிகமான ஊழியர்களை சமூக பாதுகாப்பு வரம்பிற்குள் கொண்டு வர மத்திய அரசு விரும்பினால் இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஊதிய வரம்பு உயர்வால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பயனடைவார்கள். பெரும்பாலான மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 18,000 முதல் ரூபாய் 25,000 வரை உள்ளது. இந்த முன்மொழிவை செயல்படுத்துவது PF திட்டம் மற்றும் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தில் செய்யப்பட்ட பங்களிப்பு தொகையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஓய்வு பெறும் பொழுது ஊழியர் பெறும் ஓய்வூதியத்தையும் இது பாதிக்கும். சம்பள வரம்பு ரூபாய் 21,000ஆக உயர்த்தப்பட்டால் EPF மற்றும் EPS பங்களிப்பில் அதன் தாக்கம் இருக்கும். தற்பொழுது தொழிலாளர் ஓய்வூதிய திட்ட கணக்கிற்கான பங்களிப்பு மாதத்திற்கு ரூபாய் 15,000 என்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இதன் அடிப்படையில் தொழிலாளர்களின் சம்பளத்தில் பங்களிப்பாக ரூபாய் 1,800 பிடித்தம் செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையில் EPS கணக்கில் அதிகபட்ச பங்களிப்பு மாதத்திற்கு ரூபாய் 1,250 மட்டுமே. தொழிலாளர்கள் வழங்கும் முழு பங்களிப்பும் PF கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. ஆனால் முதலாளியின் பங்களிப்பில் 12%, 8.33% தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தில் டெபாசிட் செய்யப்படுகிறது. மீதமுள்ள 3.67% தொகை PF கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. EPF திட்டத்தின் கீழ் சம்பள வரம்பு அதிகரிப்பதால் ஓய்வு பெறும் பொழுது பெறும் ஓய்வூதியமும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.